ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நேஷனல் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் கலைஞர் மு கருணாநிதியுடைய கதை வசனத்தில் டிஆர் பாப்பாவின் இனிமையான இசையில் பீம் சிங்கின் இயக்கத்தில் வெளிவந்த மாபெரும் வெற்றி சித்திரம் தான் ராஜா ராணி. மாற்றுத்திறனாளியுடைய வேதனை, சகோதர பாசம், பெற்றவர்கள் மீதான அன்பு, மதம் கடந்த பேரன்பு, மருத்துவ மாண்பை போற்றும் மனிதம், பெரியப்பா மீதான பாசம், படிக்காத பாமரனின் வெள்ளந்தி அன்பு, நட்பின் ஆழத்தையும் அடர்த்தியும் காட்டுகிற பாங்கு என மனித உணர்வுகளையும் உறவின் சிக்கல்களையும் அந்த உறவுகளின் உன்னதங்களையும் ஒவ்வொரு படங்கள்லையுமே வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் பீம்சிங். KP கொட்டரக்கராவின் கதை தான் பாசமலர். எழுத்தாளர்களையும் படைப்பாளிகளையும் கதை குழுவில் வைத்துக்கொண்டு கதையின் இண்டு இடுக்கு விடாம அலசி எடுத்து விடுவார் பீம்சிங். சோலைமலை, பிலஹரி, இறைமுடிமணி, ராம அரங்கண்ணல் அப்படின்னு கதை குழுவில் இருந்தவங்க அனைவருமே ஜாம்பவான்கள். வங்க கதையோ, மராட்டிய கதையோ, கேரள கதையோ, ஆந்திரத்து கதையோ எதுவாக இருந்தாலுமே தமிழ் வண்ணம் பூசி கதை சமைப்பதில் வல்லவர் பீம்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க திரைவட்டாரத்தில். அநேகமாக நடிகர் திலகத்துடைய முதல் சினிமா துறை ரசிகன் பீம்சிங்காகத்தான் இருக்க வேண்டும். சிவாஜி அவர்களை ரசித்து ரசித்து படங்களை எடுத்தாரு. பார்த்தால் பசி தீரும், படித்தால் மட்டும் போதுமா, பாலும் பழமும் அப்படின்னு ஒவ்வொரு விதமான கேரக்டர்கள் உருவாக்குனாரு. பீம்சிங் உடைய படத்தின் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய திரைப்பட்டாளம், ஏகப்பட்ட நடிகர்கள் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் வெறுமனே இருக்க மாட்டாங்க, கதையை பலப்படுத்த பங்கெடுத்து கொள்வார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். வசனம் ஏக பலம் கொடுக்கும். ஆரூர் தாஸுடைய வசனங்கள் ஒரு சோறு பத உதாரணம். நடிகர் திலகத்துக்கு பந்துலு, AP நாகராஜன், ஸ்ரீதர், AC திருலோகசந்தர், P மாதவன், D யோகானந்த், K விஜயன் என்று ஏகப்பட்ட இயக்குனர்கள் கிடைச்சாங்க. இவர்களில் பீம்சிங் சிவாஜி அவர்களுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்குமே கூடுதல் ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும். நடிகர் திலகத்தை செப்படி வித்தையென ஒவ்வொரு கதாபாத்திரங்களாக உழவ விட்டதெல்லாம் இருக்கட்டும், பாசமலர் படத்தில் சிவாஜி அவர்களுடைய வீட்டில் கன்னத்தில் கை வைத்தபடி சிவாஜியின் ஓவியம் ஒன்று இருக்கும். அந்த பீம்சிங் ரசனைக்கு தமிழ் திரையுலகமும் ரசிக உள்ளங்களும் காலம் முழுக்க வியந்து நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். என்ன பீம்பாய், இந்த சீனுக்கு இது போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு பீம்சிங் தோள்ல கை போட்டபடி ஸ்டைலாக கேட்பாராம் சிவாஜி. அந்த பீம்பாய் என்று அழைப்பதில் அந்யோன்யமும் ஆயுள் பரியந்த பாசமும் வெளிப்படும். பீம்சிங்கின் 2 கரங்கள், மெல்லிசை மன்னர்களும் கவியரசரும். பெரும்பாலும் மெல்லிசை மன்னர்களின் இசைதான். மலர்ந்தும் மலராத பாதி மலர் பாடலும், வாராயோ தோழி வாராயோவும் இன்றும் மார்க்கண்டேய பாடல்கள். பொன்னொன்று கண்டேன் என்று நீந்தி கொண்டே பாடுகிற பாடலும், இ சொல்லிக் கொடுக்கும் அன்று ஊமை பெண்ணல்லோவும், கொடி அசைந்ததும் காற்று வந்ததா என்ற கேள்வி பதில் பாடலும், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படின்ற பதிலை கொண்டும் கண்ணதாசன், மெல்லிசை மன்னர்கள், சிவாஜி கணேசன் முதலானோரை கூட்டாக வைத்துக்கொண்டு பீம்சிங் செய்ததெல்லாம் தமிழ் சினிமாவின் மௌன சாதனைகள் அப்படின்னே சொல்லலாம். அவற்றை உரத்த சாதனைகளாக ரசித்து கொண்டாடி கொண்டிருக்கிறது தமிழ் சினிமா. பின்னர் ஜெயகாந்தனின் எழுத்துக்களையும் எண்ணங்களையும் தன் படைப்பில் கொண்டு வந்தார். சில நேரங்களில் சில மனிதர்கள் உள்ளிட்ட பீம்சிங்குடைய படங்கள் இன்றைக்கு உள்ள சினிமா கோட்டைக்குள் நுழைபவர்களுக்கு பாடங்கள் அப்படின்னே சொல்லலாம். கண்ணற்ற பூனை கண்ணை மூடிக்கொண்டால் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் ராஜாராணி திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலை SC கிருஷ்ணன் அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாரு. பாடலுக்கு உண்டான வரிகளை மு கருணாநிதி அவர்கள் எழுதியிருப்பாரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.